ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டிசைன் ப்ளவுஸே தைக்கவே வரமாட்டேங்குது, நார்மல் ப்ளவுஸாக தான் வருது, என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு அருமையான டிப்ஸ் தாங்க நான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போல் இன்னும் நிறையா வீடியோக்கள் வந்து நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். இனிமேலும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான புதிய வீடியோக்களையும் அப்லோடு செய்கிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ப்ளவுஸ் தைக்க வர்றாங்க அப்படின்னா பிளெயின் ப்ளவுஸாக இருந்தால் டிசைன் வந்து தேவைப்படாது. ஆனால் சில பேர் வந்து பிளெயின் ப்ளவுஸுக்குமே ஒரு லேஸோ ஒரு பைப்பிங்கோ இந்த மாதிரிலாம் வச்சு தைக்கிறாங்க. இப்போ அந்த கஸ்டமர் வந்து சேரீ வந்து என்ன சேரீ கொண்டுட்டு வர்றாங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து சாதாரண பூனை சேரீலே சாஃப்ட் கிளாத்து அப்படியே நொழு கிளாத்தாக இருந்துச்சுன்னா அந்த சேரீயோட ரேட்டு பார்த்திங்கன்னா 500க்கு மேலே இருக்கும். பெரிய கடைகள்லாம் 550, 650, 750 அந்த மாதிரிலாம் இருக்கும். 900 ரூபா வரைக்கும் கூட இருக்கும். அந்த மாதிரி பூனை சேரீக்கு வந்து வித்து ப்ளவுஸ் போட்டால் தாங்க சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சாதாரணமாக பிளெயின் ப்ளவுஸை வித்து ப்ளவுஸை எடுத்துகிட்டு பிளெயினாக வந்து ஒரு ஃபுல் வாயில் துணியை அந்த மாதிரி தைச்சிங்கன்னா வயசானவங்க தான் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. நீங்கள் வந்து சேரீயில் உள்ள வித்து ப்ளவுஸை தைச்சாதான் அந்த சேரீயோட லுக் வந்து பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். அதை வந்து நம்ம தச்சு போடும் பொழுது இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி அந்த வித்து ப்ளவுஸில் தைக்கும் பொழுது நீங்கள் நார்மலாக தைக்கக்கூடிய ஒரு ரவுண்டு நெக்கோ பாக்கழுத்தோ ஸ்டார் கழுத்தோ இந்த மாதிரி தைக்கிறதோட எக்ஸ்ட்ரா வந்து த்ரெட் பைப்பிங் கொடுத்து தைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பின் போர்ஷனில் பார்க்கும்போது அப்படியே அழகாக செம்மையாக இருக்குங்க. ஆனால் சாதா பைப்பிங் வந்து வைக்கக்கூடாது. த்ரெட் பைப்பிங் வச்சாதான் அழகாக சூப்பராக இன்னும் நீங்கள் வந்து 2 வயசு வந்து கம்மியான மாதிரி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி தச்சு பாருங்கள் அப்படின்னு நம்ம தான் அந்த கஸ்டமர்கிட்ட வந்து கொஞ்சம் பேசணும், எடுத்து சொல்லணும். நம்மள்கிட்ட இருக்க சின்ன கருத்துக்கள்கிட்ட அந்த கருத்துக்களை வந்து அந்த கஸ்டமர்கிட்ட சொன்னால் தான் அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியும். ஏன்னா சில பேருக்கு வந்து எப்படி தைச்சா நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னா தெரியாது. ஏதோ இந்த சேரீக்கு ஒரு மேட்ச் ப்ளவுஸ் தைச்சா போதும்னு நினைப்பாங்க. அதனால நீங்கள் வந்து வர்ற கஸ்டமர்கிட்ட சின்ன கருத்துக்களை வந்து சொன்னீங்கன்னா அப்போ தான் அவங்களுடைய மூளை வந்து வேலை செய்யும். சரி, ஓகே, இந்த ஒரு ப்ளவுஸுக்கு வந்து இந்த மாதிரி தைங்க, நான் போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ப்ளவுஸுக்கு வந்து இந்த மாதிரி தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரே தான் அந்த கஸ்டமரை வந்து வற்புறுத்துகிற மாதிரி பேசக்கூடாது, கட்டாயமும் படுத்தக்கூடாது. இந்த சேரீக்கு இந்த மாதிரி தச்சு போட்டால் நல்லா இருக்கும்னு கருத்துக்களை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். சில பேர் வந்து நம்ம அழகாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காசை வந்து பார்க்க மாட்டாங்க. சரி, அந்த மாதிரி தச்சுருங்க அப்படிம்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நார்மல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸுக்கே 200 250 வருது, அப்போ இன்னும் த்ரெட் பைப்பிங் வச்சா இன்னும் 50 ரூபா சேர்த்து வருது அப்படின்னு சொல்லி சில பேர் வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ 5 விரலும் ஒரே மாதிரியாக இருக்குது, எல்லாம் வேறு ஷேப்பில் இருக்கலாம். அதே மாதிரி தான் நம்மள்கிட்ட வர்ற ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி டைப்பில் இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து இந்த பட்டு சேரீ, ஃபேன்சி காட்டன் இந்த மாதிரி சேரீலாம் கொண்டு வந்தால் இதுக்கெலாம் ஒரு பேட்ச் ஒர்க் தைச்சா நல்லாயிருக்கும், ஒரு டிசைன் வச்சு தைச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி, ஓகே, எனக்கு ஒரே ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க, அதை போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி விலை உயர்ந்த பட்டு சேரீ, ஃபேன்சி காட்டன் இதுக்கெல்லாம் நான் டிசைன் வந்து தைக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நீங்கள் வந்து சொல்லணும், ஒரு ஸ்டார்டிங் ரேட்டு டிசைன் ப்ளவுஸுக்கு 300 350லேருந்து நம்ம வந்து ஹெவியான ஒர்க்கு 1500 2000 வரைக்கும் இருக்குதுன்னு நீங்கள் வந்து எடுத்து சொல்லணும். சரி, ஓகேன்னா அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம பேசி வந்து ஆர்டரை வந்து எடுக்கணும். பேசாமலே எந்த கருத்துமே சொல்லாமல் இருந்தோம்னா இந்த டெய்லருக்கு ஒன்றுமே தெரியலன்னு ஒரு சில பேர் அப்படி நினைப்பாங்க. இந்த டெய்லருக்கு வந்து ஒன்றுமே தெரியலை அப்படிம்பாங்க. அவங்க வந்து சேரீயை போய் கடையில் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இருந்தாலும் சில பெண்களுக்கு வந்து திருப்தியே இருக்காது. தையக்கடையில் வந்து இந்த சேரீ நல்லா இருக்கா அப்படின்னு நம்மள்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. நம்மளும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு நம்ம வந்து ஒரு 2 வார்த்தை சேர்த்து சொல்லணும். நல்லா இல்லைன்னு சொன்னால் அவங்க மனசு வந்து ரொம்பவே கஷ்டப்படும். அதனால் இந்த டெய்லர்ஸாக இருக்கிறவங்க எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வர்ற கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கும் நிறையா டிசைன் ப்ளவுஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்கும்.
இப்போ நிறைய ப்ளவுஸ் வந்து ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எல்லா சேரீலேயும் கலந்து தான் இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். இது வந்து எப்படி நம்ம நார்மலாக தைக்கவா, இல்லை டிசைன் வச்சு தைக்கவா, இல்லை பைப்பிங் வச்சு தைக்கவான்னு நம்ம தான் அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்களுக்கு ஏன்னா ஒன்றுமே தெரியாது. அப்போ கேட்கும் பொழுது சரி எங்கே டிசைன் இருக்கா காமிங்க அப்படிம்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், காமிக்கிறதுக்கு நம்மள்ட்ட நெக் டிசைன் இருக்காது. அப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை வாங்கிட்டு நீங்கள் போங்க, நான் வாட்ஸ்அப்பில் ஒரு 10-15 டிசைன் வந்து அனுப்பிச்சி விட்றேன். அதிலேருந்து எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே நான் தச்சிடுறேன். ஒவ்வொரு டிசைன் ப்ளவுஸுக்குரிய ரேட்டை வந்து அதிலே நீங்கள் எழுதியே அனுப்பிச்சி விட்ருங்க. ஏன்னா சில பேர் வந்து இந்த டிசைன் ப்ளவுஸுக்கு வந்து கூட ரேட்டு வருமோ கம்மியாக வருமோன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து ஒவ்வொரு ரேட்டையுமே போட்டுட்டிங்கன்னா அவங்களுக்குரிய பட்ஜெட்டில் வந்து அவங்க தச்சுக்குவாங்க. இன்னும் சில டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து தச்சு முடிச்சுட்டு நம்ம கணக்கு பண்ணி சொல்லிக்கலாம். ஏன்னா சில பேர் டிசைனை மட்டும் விரும்புகிறவங்க வந்து காசை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்படி தான் என்கிட்ட ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டு தான் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுக்கு கொண்டுட்டு வருவாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து வரவே மாட்டாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் தச்சுருங்கக்கா, கைக்கு வந்து டிசைனாக தைங்க, நல்லா நச்சுன்னு தைங்க, என்ன 2 நாளில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் எத்தனை பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி தைய கடைக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இப்படி தைங்க அப்படி தைங்கன்னு சொல்லியிருக்காங்களா. ஆனால் சில பேர் வீட்டில் தையக்கூலி காசே கூட அவங்க தரமாட்டாங்க. ஆனால் என்கிட்ட வர்ற அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்து பார்த்து தைக்கணும்னு சொல்லி அப்படி வந்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.